சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும் பொழுது எங்கடா இந்த மனோஜும் விஜயாவும் தப்பிச்சிருவாங்களாட்டுக்கு இந்த கவரிங் நகையை மாற்றின விஷயத்தில் அப்படின்னு நாமெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் கரெக்டாக வசமாக மாட்டிக்கிட்டாப்புல நம்ம மனோஜ். இப்போ நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துவோட ஃப்ரெண்டுக்காக ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடை வேறு எந்த கடையும் இல்லைங்க, நம்ம மனோஜுக்கிட்ட ஒரு கும்பல் ஏமாத்துனுச்சு இல்லையா. ஸோ அந்த கும்பல் தான் ஏமாத்தின பொருளெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்களே ஒரு கடையை வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடைக்கு தான் இவங்க பொருள் வாங்க போயிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸ் வந்து அங்கே எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிடுது. தெரியாதத்தனமாக நம்ம முத்துவையும் முத்துவோட ஃப்ரெண்டையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா, போலீஸ் யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்கள் பொருளெல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மனோஜும் நம்ம பொருளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்ததை எல்லாமே சொல்லி, இங்கே எந்த பொருளும் இல்லை, என் பொண்டாட்டி என்னை திட்டுவான்னு தான் நான் வந்து கடன் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா லாபம் 1,00,000 கிடைச்சதா சொல்லி வேறையா வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜுக்கே தெரியாமல் அங்கே இருக்கிற முத்து ஃபோனில் வீடியோ எடுத்துட்றாப்புல. ஸோ முத்து மேலே தான் எந்த தப்பும் இல்லை இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு முத்துவையும் முத்துவோட ஃப்ரெண்டையும் போலீஸ் விட்டுடுறாங்க. நம்ம முத்து டைரெக்டாக வீட்டுக்கு வந்து உன் வீட்டுக்காரரு என்ன சொன்னாப்புல, அன்னைக்கு புத்திசாலித்தனமாக பிஸ்னஸ் பண்ணதா அவ்வளோ பெருமை பீத்திக்கிட்டியே, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் ஏமாந்து தான் போயிருக்கான், அவன் ஒரு புத்திசாலி இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது. இப்போ அந்த நகை மேட்ரும் அப்படியே இப்போ தீரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.